உன்னால இந்த கடல்ல இருக்கிற இப்ப நீ ஒரு காடை வெட்டி அழிச்சிட்ட, நான் நட்டு வச்சு வளர்த்துடலாம், உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப தண்ணியை உறிஞ்சி வித்துற, நான் தடை பண்ணிட்டு தண்ணீரை சேமிச்சு வச்சுட்டு செத்துருவேன். ஆனால் கடலுக்குள்ள இருக்கிற பவளப்பாறையவோ அந்த நீலப்பச்சை பாசியவோ உன்னால என்னால ஒண்ணு உருவாக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? மிக கவனமா கடல் அம்மாவை நம்ம பார்த்துக்கணும். உன்னைய பெற்ற தாய் என்னைய பெற்றாள், உன் தாயை ஒருத்தி பெற்றாள், உலக எல்லா உயிர்களையும் பெற்ற தாய் இவதாங்கிறத நீ கவனத்தில் வச்சுக்கணும். அப்ப அவளை எவ்வளவு தூரம் போற்றணும் பார்த்துக்க. சும்மா வெறும் வெற்று வார்த்தையில கடலம்மா இல்ல. அவளை ஏண்டா ஒரு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனை ஏண்டா கருணை கடல்னு சொல்றான்? கருணையோடு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒன்று இருக்குன்னா உலகத்துல கடல் தான். அதனாலதான் கருணை கடலே என்று சொல்றோம். அப்படின்னா அவ யாருன்னு நீ பாத்துக்க. இப்ப கடல் நெகிழி இந்த மாதிரி பாரு. இதுல நீ என்ன கவனிக்கணும்னா, கடல் எதனால மாசுபடுது? காற்று எப்படி மாசுபடுது பார்த்துட்ட. காற்று மாசால என்ன? புவி வெப்பமாகுது. புவி வெப்பமால என்ன? கடல் கொந்தளிக்குது, கொதிக்குது. இப்ப இது என்ன? கடல் நெகிழி மாசு. இப்ப இந்த நெகிழிங்கிறது என்ன நீ பாக்குற? இதை நெகிழி, ஆங்கிலத்தில் பாலித்தீன்கிறோம், பிளாஸ்டிக் குலைமம், தமிழ்ல குலைமம். இவை ரெண்டையும் இதனால ஒழிக்க முடியுமா? முடியாது. 4 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழி குப்பையில் இருந்தோமா? இந்த பை இருந்துச்சா? நம்ம அம்மா கையில பிளாஸ்டிக் கொடை இருந்துச்சா? இந்த நாற்காலியில் தான் உட்கார்ந்து இருந்தியா நீ? இது இல்லாம நம்ம வாழ்ந்தது இல்லையா? அப்போ இதை தடை செய்யாமல் கிளீன் இந்தியாங்கிறது எவ்வளவு பெரிய ஏமாற்று என்பதை நீ பார்க்கணும். இப்ப இந்த நெகிழி குப்பை பாரு, டே உன்னால நம்ப முடியுதா பாரு. இது மண்ணோடு மண்ணா மக்கி போக 50,000 ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன், 50 லட்சம் ஆண்டுங்கிறான் ஒருத்தன். இதுல இருந்து என்ன தெரியுது? எவனும் பார்த்ததில்ல, பார்க்க போறதும் இல்ல, பார்க்கறதுக்கு இருக்க போறதும் இல்லை. யாருக்கும் தெரியல மண்ணோடு மக்கி போறதுக்கு. அதுல என்ன சொல்றான்? பூமியை அழிக்க அணுகுண்டு போட தேவையில்லை, பிளாஸ்டிக் பாலித்தீனே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிவை தரும், இது கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை தரும், ஆனால் உறுதியாக அழிவை தரும். பாரு, இப்போ இந்த நெகிழி குப்பையை பார்த்துக்க, எங்க போகுது பாரு. நீ எங்கே போட்டாலும், தரையில் எங்கே போட்டாலும் இறுதியாக போய் சேர இடம் உன் தாயின் மடிதான். நல்லா கவனி, பார்த்துக்க. கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துக்க, எங்க போய்கிட்டு இருக்குன்னு பாரு. இதுல என்ன சொல்றாரு நம்முடைய ஐயா கவி பேரரசு வைரமுத்து? ஆழி நெகிழியின் அகழியாக மாறிவிட்டதுங்கிறதுல. நதியில் எங்கே நீர் ஓடுகிறது? நெகிழிதான் ஓடுகிறது. கடலுக்குள் மீனின் எண்ணிக்கையை விட நெகிழியின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதுங்கிறது. இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரிது? இந்த இந்திய நிலப்பரப்பை போல 3 மடங்கு கடலுக்குள் பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகள் கிடக்கிறதுங்கிற. இந்த பிளாஸ்டிக் நெகிழி குப்பைகளை போட்டு கடலை மூடிவிட்டால் அதில் மிக அவசியமான உயிரினங்களான பவளப்பாறைகள், இந்த நீலப்பச்சை பாசி போன்ற அந்த உயிர்காற்றை தருகிற செடிகள் எல்லாம் அழிவை சந்திக்கும் போது பூமி அழிவை சந்திப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை விளக்குவதற்குத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் இந்த கடலம்மா மாநாடை போட்டு, அது நான் பேசினால் உங்களுக்கு எங்க புரியாது போய்விடுமோ என்று பயந்து படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ படம் காட்டுறவனுக்கு போய் படங்க இது ஆடல் பாடல் படம் இல்ல, ரொம்ப அவசியமான அர்த்தமுள்ள படம். அதை பார்த்தா பாடையில போவ, இதை பார்த்தா பல்லாண்டு நல்லபடியா வாழ்வ. அதுக்கு தான் இதை இப்படி போட்டு காட்டுறேன். பார்த்துக்க. 12,500 கோடி கிலோ. எவ்வளவு? 12,500 கிலோ இதுவரை கடல்ல கலந்திருக்கிறதா கணக்கிடுது. 12,500 கோடி கிலோ. தலை சுத்துது பார்த்துக்க. சரி பார்த்துக்க. நீ நினைக்கிற ஒரு போத்தலை தூக்கிட்டு அப்படி போடுற. நான் ஆட்சிக்கு வந்தவரன்னு போட்டுறேன் பார்ப்போம். 6 மாசம் உள்ளதுக்கு போட்டுருவேன். நீ நினைக்கிற
டே நீ எல்லாம் உண்மையிலேயே என் தம்பி தங்கை தானே, இந்த கேரளாவுக்கு வண்டி எடுத்துட்டு போடா, சாலையில ஒரே ஒரு போத்தலை போட்டுறா பாப்போம். எங்க இருந்து வருவான்னு தெரியாது, காவல்துறை இல்ல மக்கள், ஏய் எடு கிளம்புன்றுவான். ஒரு சீம கருவேலை இல்ல, ஒரு பிளாஸ்டிக் நெகிழி இல்ல. ஏன்? என் தம்பி சொன்ன மாதிரி நல்ல ஆத்தாளுக்கு நல்ல அப்பனுக்கு அந்த பிறந்து அந்த மண்ணின் மகன் மண்ணை தன் தாயின் மடியாக நேசிக்கிறவன் ஆளுகிறான். அப்படி ஒருவன் இந்த மண்ணில் வரணும். எவனால் முடியும்? பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகனால் தான் முடியும். இந்த பாரு, இதை பார்த்து உனக்கு வீட்டுல நிம்மதியா தூக்கம் வந்துருச்சுன்னா என்னைய மறந்துடுறா, இல்லைன்னா என்னை தேடி வாடா. இங்க பாரு, இது எப்படின்னா நுண்ணிய நெகிழி. இது மொத்தமா நீ பார்த்த தானே, இது துகள். இது கடல் சூப்புங்கிறான். கடலுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. இந்த ஒரு போத்தலில் மட்டும் 1 லிட்டர் கடல் நீரில் மட்டும் 10,000 1 லட்சம் நுண்ணிய நெகிழிகள் இருக்கு. 10,000 1 லட்சம் இந்த போத்தலுக்குள்ள மட்டும். இதனால என்னென்ன பிரச்சனை கொஞ்சம் பார்த்தே வாங்க, என்ன பிரச்சனைன்னு பாரு என்னென்ன பண்ணுது பாரு. இது என்ன ஆகிறதுன்னா பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டு குவிச்சிருது. நெகிழி சூப்பாயிருச்சுங்கிறான். எப்படி நீங்க சின்னதா ஒரு காய்கறியை வெட்டி போட்டு கோழி கறியை நறுக்கி போட்டு சூப் வைப்பியா அப்படின்ட்டு, இதுக்குள்ள இருக்கிற எல்லா உயிரினங்களும் தின்னு செத்துருது. இதுவரை எவ்வளவு 10 கோடி அளவில் இருக்குங்க. இந்த நெகிழியால செத்தது 10 கோடிக்கு மேல செத்து இருக்குன்றான். பாத்துக்க பாரு. இந்த பாரு, இந்த பறவை இப்ப பாத்தியா, இந்த பறவை பாத்து எப்படி செத்து கிடக்கு பாரு. இது யாருன்னு பார்த்தா இவன் திமிங்கலாம் 40 கிலோ பிளாஸ்டிக்கை தின்னுருக்காப்ல. தரையில் இருக்கிற யானை புலி கரடி குரங்கு எல்லாம் என்ன திங்கிறது தெரியாம தின்ட்டு சாகுது. தண்ணிகள் இருக்கிறது தின்ட்டு சாகுது. இது என்னத்தை சொல்ல வருது? ஒரு நாள் நீ இப்படி சாக போறாயின்னு சொல்லுது. நாம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் மலை எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்திற்கு நெகிழி பிளாஸ்டிக் குப்பை மலைகள் உருவாயிடுச்சு. தரையில் இருக்கிற இந்த திடக்கழிவை இந்த குப்பைகளை உங்கள் பிள்ளை எங்களால் சரி செஞ்சிட முடியும். திடக்கழிவு மேலாண்மையில் சரி செஞ்சிருவேன். ஆனால் தண்ணிக்குள்ளே கடலுக்குள்ளே கொட்டி நீ மூடி வைத்திருப்பதை என்னால் இல்ல ஒன்னால் என்ன செய்ய முடியும்னு பாரு, யோசிச்சு பாரு. இந்த பறவை என்ன பண்ணிச்சு? இது எவ்வளவு பாரு, 1 கோடி நுண்ணிய நெகிழிகளை இது திங்குதுன்றது, இதுக்குள்ள இருக்குதுன்றான். 1 கோடி. எல்லாத்தையும் பார்த்துக்க, நீ வாழ்றதுக்கு இவனையெல்லாம் படுத்துற பாட பார்த்துக்க. இப்ப இந்த நெகிழி எல்லாம் போய் அது அந்த கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணு உயிரிகளை எல்லாம் கொல்லுது. பவளப்பாறையை மூடி பவளப்பாறையை அழிக்குது. இந்த ஆல்கேங்கிற இந்த நீலப்பச்சை பாசி உனக்கு எது ஆக்சிஜனை தருதோ அதை போய் முடிக்குது. இது மண்ணுக்குள்ளே மக்கி மண்ணோடு மண்ணா போ பல லட்சம் ஆண்டுனா கடலுக்குள்ள நீ என்ன பண்ணுவாயின்னு பார்த்துக்க. அப்போ இது என்னன்னு பாரு, கடல் மாசு. இதெல்லாம் யாருன்னு பாரு, இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற காற்று இருக்கு பாரு, காற்று. அது காற்றை மாசுபடுத்தி ஒரு கருப்பு படலமாகி புவி வெப்பத்தை மேலே போக விடாமல் தடுத்து புவி வெப்பத்தை அதிகப்படுத்துது. இவன் யாரு? கழிவு. ஆலை கழிவு, சாய கழிவு. பார்த்துக்க கடலை எப்படி மாத்திராம பாரு. இது யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு? ஆலக்கழிவு. இவன் யாரு? சாயக்கழிவு. இவன் யாரு தெரியுதா? டே அவன் யாரா? இந்த பாரு, முதல்ல போனான் தெரியுமா அவன் யாரு? ஆறுல வந்த தண்ணி. எந்த ஆறுல? காவிரியில. ஒரு ஆள் உயரத்துக்கு சோப்பு நுற மாதிரி வந்தான். அவன் யாருன்னு நினைக்கிற? காவிரியில தண்ணியை திறக்கும் போது அவனுடைய ஆலைகளை எல்லாம் அப்படியே அந்த ஆலை கழிவெல்லாம் சேமிச்சு வச்சிருந்து தண்ணி நமக்கு திறக்கும் போது திறந்து விட்டுறான். அப்ப திறந்து விடும் போது தண்ணீரோட சேர்த்து ஆலை கழிவு வந்துருது. அந்த ஆலை கழிவு ஒரு ஆள் 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வருது. அவ்வளவும் விஷம். அந்த விஷம் தண்ணியில் ஓடுது, தரையில பாயுது. தரையில் அது பாய்ஞ்ச அந்த நிலத்துல விளையிறது என்னவா விளையும்? அதை குடிக்கிறோம். எதை குடிக்கிறோம்? அதை நாம குடிக்கிறோம். காடுகளில் நதியை நம்பி வாழ்கிற மான், மயில், கொக்கு, குருவி, யானை, சிங்கம், புலி, கரடி, நண்டு, நத்த, மீன் எல்லாம் குடிக்குது. எதை குடிக்குதுன்னு பாரு. அப்போ நீருக்கு பதிலாக விஷத்தை உண்டு கொண்டிருக்கான். இப்ப யாரு இதெல்லாம் எங்க போய் கலக்குது? உன்னுடைய கடலில். இது கடையில ஆலை கழிவு, எண்ணெய் கழிவு. ஒரு தடவை உங்களுக்கு எண்ணூர்ல
என் தங்கச்சிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எண்ணெய் 800ல் எண்ணெய் கொட்டிடுச்சு. நாங்கெல்லாம் போய் நின்னதை எடுக்கிறதுக்கு போராடினோம். அப்போ எங்கள் ஐயா கக்கனுடைய பேத்தி மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க, பணி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், வாலிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க எண்ணெயை, கடலில் கொட்டின எண்ணெயை. என்னன்னு கேட்டேன். கப்பலுக்கும் கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு. தம்பி லாரன்ஸ் படத்தில் பேய்க்கும் சண்டையும் வரல, அது மாதிரி கப்பலோட கப்பல் மோதிருச்சு. அது மோதினதுல எண்ணெய் கொட்டிருச்சு. எப்படா இங்கிருந்து வர்ற கப்பல் இங்கிருந்து வர்ற கப்பலை பார்க்காம மோதிச்சுன்னா அதுக்கு பதில் இல்லை, கொட்டிருச்சு. உலகிலே மிக சின்ன சின்ன நாடுகளில் கூட கடலிலே எண்ணெய் கொட்டினால் உளங்கூர்தியில், ஹெலிகாப்டரிலே, சிறு விமானங்கள் வானூர்தியிலே வந்து பொடியை தூவுகிறார்கள். வெள்ளையாக ஒரு பொடியை தூவுகிறார்கள். திருப்பி அரை மணி நேரம் வந்து பறந்து வந்து பொடி அந்த அந்த மேலே வந்த எண்ணெய் மேலாம் அப்படி திட்டு மாதிரி பறந்துக்கிறது. அப்படியே ஒரு பாய் போல் அந்த எண்ணெயை அப்படியே பொடியோட கலந்து சுருட்டிக்கிட்டு பறந்து போயிடுறாங்க. சின்ன சின்ன நாடுகளில் காட்சிகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய நாடு எண்ணெயை வாளிக்கிட்டு அள்ளிக்கிட்டு இருந்தது. ஒரு வாரம் அள்ளிட்டு எண்ணெயை அள்ளி முடிக்க முடியல, விட்டுட்டாங்க. நான் போய் கேட்டேன், என்னங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. அதுவே சரியாயிரும்ட்டான். அந்த எண்ணெய் தான் நீ இப்ப கொஞ்சம் முன்னாடி பார்த்தது மிதந்தது இல்லை. இதெல்லாம் நீ பார்க்கிற பவள பாறைகள். எப்படி போய் இந்த சாய கழிவு எப்படி உன் கடலை மாசுபடுத்துதுன்னு நீ பார்த்துக்க. உன்னால நான் சொல்லும்போது கற்பனை பண்ண முடியாது, அண்ணன் காட்டிடுறேன் பாரு. இப்ப அடுத்து அணு உலை.